ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், Huawei Y9 Prime 2019 மாடல். இது எப்படி ஹேண்ட் செட் பண்ணுறது, எஃப்ஆர் பிளாக் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வால்யூம் அப்பு, பவர் பட்டனு. வால்யூம் அப்பும் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கையை ரிமூவ் பண்ணிடக்கூடாது, லாங் ப்ரெஸ் பண்ணினே இருக்கணும். லோகோ வந்தோடனே பவர் பட்டனை விட்டுட்டு வால்யூம் அப்போ மட்டும் அழுத்தி பிடிச்சினே இருக்கணும். சரிங்களா? ஓகே, வந்துச்சுங்களா? இப்போ என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கிளியர் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெப் செக் பார்ட்டிஷன் அதை கிளிக் பண்ணோன்னே அது 100% இருந்துச்சு. அடுத்தது ஃபார்மேட் ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட்டில் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒய்எஸ்ன்னு போட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். இது ரீசெட் பண்ணும்போது உள்ளே இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். ஃபோட்டோஸ், காண்டாக்ட் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து லாக் ஆகின மொபைலை ஆன்ரிஷர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ அதில் இருக்கிறது எல்லாமே, மொபைலில் இருக்கிறது அனைத்தும் ரீசெட் ஆகிடும். சரிங்களா? எந்த டேட்டாஸும் எந்த இதுவுமே எடுக்க முடியாது. ஓகே, இதாகிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அப்படியே பேக் வந்துட்டு ரீசெட்னு கொடுங்க. ரீசெட் கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ரீசெட் கொடுத்து ஓப்பன் பண்ணினா இப்படி வந்து நின்றுடும். இப்போ வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு கெட் ஷார்ட், அடுத்தது என்ன ரிலீஜியனு, அடுத்தது நெக்ஸ்ட்டு T1 இதை ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்கிப் கொடுங்க. சிம் கார்டு இருக்கான்னு, சிம் கார்டு இல்லைன்ட்டு ஸ்கிப் கொடுத்துட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க. ஒய்ஃபையை பாஸ்வேர்ட் போட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ என்டர் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் கேட்குது. அடுத்து யூஸ் மெயில் த ஜிமெயில் அக்கௌண்ட்டு, வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ஆன்ரிசெட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடியும் அந்த என்டர் பாஸ்வேர்டும் கேட்குது. நம்ம ஓப்பன் பண்ண முடியல. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எஃப்ஆர் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஜிமெயில் ஐடியை வந்து பைபாஸ் எப்படி பண்ணுறத இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எஃப்ஆர்பி பைபாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? மொபைலை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணினா வால்யூம் அப் பட்டனு, பவர் பட்டனு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணின்னு இருக்கும்போது அந்த லோகோ வந்தோடனே பவர் பட்டனில் வந்து கை எடுத்தணும். ஆனால் வால்யூம் பட்டனை அழுத்தி பிடிச்சினே தான் இருக்கணும். சரிங்களா? வால்யூம் பட்டனை விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா நார்மல் ஓப்பன் பண்ணாமே ஓப்பன் ஆகிடும். அதனால் வால்யூம் அப்போ வந்து அழுத்தி பிடிச்சினே இருந்தீங்கன்னா ரெக்கார்ட் மோட் ஆப்ஷனுக்கு நமக்கு போகும். சரிங்களா? ஓகே, வந்துடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பவும் பாருங்கள். கிளியர் டேட்டா, வைப் செக் பார்ட்டிஷனு, அடுத்தது ஃபேக்ட்ரி ரீசெட்டு, எஸ்ஸை கொடுத்துருங்க. எஸ்ஸை கொடுத்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. ரீசெட் ஆகும். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீசெட் கொடுக்காமல் என்ன பண்ண போகிறோன்றத பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்டேட் மோடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெக்கவரி மோடுன்னு இருக்கு பாருங்கள், ரெக்கவரி, அதை கொடுத்துட்டு எமர்ஜென்சி பேக்கப்
அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகே இந்த மாதிரி வந்துச்சுங்களா. அதில் பேக்கப் கிளிக் பண்ணி அதில் கிளிக்கர்னு இருக்குது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக்கரை கிளிக் பண்ண உடனே குரோமில் டேரெக்டாக போகும். இதில் வந்து அக்செப்ட் த கண்டினியூ கொடுங்க. நோ தேங்க்ஸு. நோ இன்டர்நெட் கனெக்ட்னு வருது சரிங்களா. நோ இன்டர்நெட் கனெக்ட்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும் சரிங்களா. சிம் கார்டு பின் எடுத்து சிம் ட்ரைவை ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சிம் ட்ரை எடுத்தாச்சு. டேட்டா பேக் இருக்கிற சிம் எடுத்து இன்சர்ட் பண்ணும் ஓகேங்களா. அது நெட் பேக்கும் இருக்கணும் அந்த சிம்மில். டேட்டா பேக் இருக்கிற சிம் எடுத்து இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிடுச்சு. என்னன்னு சிம் கார்டு டவர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கள். ஓகே டவர் காட்டுதுங்களா. நெட்டு ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணி பார்ப்பேன் ஓகேங்களா. ஓகே வோல்ட்டின்னு வருது, ஆனால் நெட்டு மட்டும் ஒர்க் ஆகுதான்னு சிம்பிள் காட்டல. இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சிம்பிள். அதனால் கூகுள் சர்ச் பண்ணி கொடுத்து பார்ப்போம். நோ இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வருது சரிங்களா. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தால் என்ன பண்ணலாம், அது எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறத பாருங்கள். இனிமேல் தான் கரெக்டாக பார்க்க வேண்டியது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த பாயிண்ட்கான கிளிக் பண்ணோன்னே செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணோடனே குரோம்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் வரும். லொக்கேஷன் காட்டுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷி ஆல் ஆப்ஸ் வித் பர்மிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா கூகுள்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஷி ஆல் கூகுள் பர்மிஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஐக்கானை கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணோடனே மோர் செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும் சர்ச் பண்ணுற இது. இதில் நம்ம என்ன பண்ணால் அந்த சர்ச் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆஃப்லைன் அப்படின்னு போட்டோன்னே ஆல்வேஸ் ரைட் ஆஃப்லைன் சர்ச்சஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் போட்டோன்னே ஆல்வேஸ் ரைட் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேலே தள்ளுங்க. மேலே தள்ளோடனே மேனேஜ் பெண்டிங் சர்ச்சஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்தமாரி ஒரு ரீசன்ட் இது வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் இதை கிளிக் பண்ணி கீபேட் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற டைப் பண்ணுங்கள். SETTING செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னே நமக்கு இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் ட்ரெயின் ஆன் ஒய்ஃபை இதுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் ஒய்ஃபை ஆன் பண்ணுங்கள். ஒய்ஃபை ஆன் பண்ணோடனே நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒய்ஃபையும் சிக்னல் காட்டும். அதில் நம்ம ஒய்ஃபையோட இதை வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. எம்பிஆர் கம்ப்யூட்டர்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே அதில் நெட்பேக்கில் சுஜின்றதை வந்து எனி ஒய்ஃபை நீங்கள் அதை மொபைல் பக்கத்தில் வச்சுருக்க மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிங்க. கனெக்டர்னு வந்துச்சு ஓகேங்களா. கனெக்டர்னு வந்தவொடனே இப்போ பேக் பேஸ் பண்ணுங்க.
ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சாங்க. மேலே பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஒய்ஃபை கனெக்ட் ஆனோடனே பேக் கிளிக் பண்ணுங்கள். பேக் கிளிக் பண்ணிங்க. இப்போ தான் நெட் ஆன் ஆகிடுச்சுல, அதனால் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். பேக் கிளிக் பண்ணிக்க, அதுலேயே மோர் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இதில் நோட்டிஃபிகேஷனு, அதில் வந்து செட்டிங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். சரி, இது கூட கிளியர் பண்ணிவிடுங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் இது கொடுத்தோன்னே ஸ்கொயரில் வரும், மேலே தள்ளுங்க. அதில் மேனேஜ் பெண்டிங் செட்டிங்ஸு இந்த மாதிரி வரும். இதில் நோ சைன் அப்னு கொடுங்க. ஓகேங்களா, சைன்இன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நோ சைன் அப் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து இப்போ செட்டிங்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலோட செட்டிங்ஸே அதில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணி அது ஒவ்வொரு செட்டிங்ஸ் ஐக்கானோட வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் டேரக்ட் லிங்க்குக்கே போகும். மொபைலில் இருக்க செட்டிங்ஸ்க்குள்ளே இப்போ போயிடுச்சு. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே தள்ளுங்க. அதில் பயோமெட்ரிக் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு எதுக்குன்னா, நம்ம அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணுற இது வந்து ஆட் பண்ண சொல்லும். கிளிக் பண்ணுங்கள். செட் பாஸ்வேர்டுன்னு வருது பார்த்தீங்களா, 6 டிஜிட்டில். நமக்கு இப்போ தேவைன்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் போட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 எடுத்துட்டு கன்ஃபார்ம். இது 2 டைம் அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தனே இப்போ ஆட் ஆகிடுச்சு. இதில் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ண சொல்லுது. ஃபிங்கர் பிரிண்ட் வேணாம், நம்ம இப்போ லாக் ஸ்க்ரீன் மட்டும் ஆட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, லாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்ட பிறகு செட்டை ரீசெட் கொடுக்கும். பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சின்னா ரீசெட்னு கேட்குங்களா, ரீசெட் அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டு இப்போ ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். சரிங்களா, ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்க. கெட் ஷார்ட் கொடுத்துட்டு ரிலீஜியனு இந்தியன்னு செக் பண்ணிங்க. அதில் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ ஸ்கிப்பு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற முன்னாடி அதுக்கு முன்னே அந்த ஸ்கிப்புன்றது வரல. இப்போ நம்ம ஸ்கிப்புன்றதை காமிச்சிது. ஓகேங்களா, நான் பார்க்கல, இருந்தாலும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே வந்துச்சுங்களா, நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இப்போ இதில் போட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ ஆட் பண்ணல புதுசாக அந்த பாஸ்வேர்டு தான் இது. 1 6 வரைக்கும் போட்டேன். அந்த பாஸ்வேர்டு போட்டு கிளிக் கொடுத்தோன்னே செக்கிங் இன்ஃபர்மேஷன் வருது. வெயிட் பண்ணுங்கள் அதை. ஓகே வந்துச்சுங்களா, இப்போ அதில் ஸ்கிப்புன்னு கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு மோர் ஆப்ஷனு, திருப்பி மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட்டு, நெக்ஸ்ட்டு. இதில் வந்து இவங்க பேக் வாங்க. அதில் டீட்டெயில்ஸ் இல்லை, நெக்ஸ்ட்டே கொடுத்துட்டு இதில் என்னென்னா இல்லை இது ஒர்க்கு பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லேட்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லேட்டர் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப்பு, நோ தேங்க்ஸு, லேட்டர் அப்டேட் மேனுபிலிட்டி, அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நோவு ஒய்ஃபை ஆர் ஒய்ஃபை இன்ஸ்டால் நோவை கொடுத்துருங்க. இன்ஸ்டால் நோவை கொடுத்தோன்னே செட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து FR பிளாக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.